ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம எப்படி ஒரு ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சின்னதாக இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளாக இங்கே இருக்கிற டேட்டாவை, அதாவது இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணுற டேட்டா எங்கே போகும், அதாவது இந்த பைத்தானோட எடிட்டருக்கு தான் ஷோ ஆகும். லைக் நம்ம டைப் பண்ணுறது இல்லை, ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். கெட் மெத்தட் யூஸ் பண்ணி இங்கே டைப் பண்ணுற டேட்டாவை இந்த இடத்துல நம்ம எடிட்டரில் ஷோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து போன தடவை கோடு எழுதியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான கோடு. என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு விக்கெட் இன்புட் பண்ணி அதுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி அது எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கெட் பண்ணுறதுக்கு கெட் மெத்தட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இமேஜ்க்கான கோடும் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் சிம்பிள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பைத்தான் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான எரர் ஃப்ரீ லாங்குவேஜ் தான். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து நமக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும். ஸோ ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ கோலன் கொடுக்குற இடத்துல, டாட் கொடுக்குற இடத்துல சின்னதாக ஸ்பேஸ் இருந்தாலுமே இதில் வந்து எரர் தான் வரும். ஸோ மற்றபடி இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடம் நம்ம அந்த ஃபஸ்ட் பேஜ், அந்த ஃப்ரண்ட் பேஜ் நம்ம பண்ணோம் இல்லையா, யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு பேஜ். ஸோ அதில் நம்ம டைப் பண்ணுற டேட்டாவை நம்ம வந்து பேக் எண்டுக்கு கொண்டு போகிறோம். ஸோ அது பேக் எண்டுக்கு டேட்டாவை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பேக் எண்டு அக்சஸ் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கான நாலேஜ்லாம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ பேக் எண்டை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதுக்கு நான் என்ன சர்வர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஜாம்ப் அப்படிங்கிற ஒரு சர்வர் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதிகமாக நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட்டில், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸில் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த ஜாம்ப் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் பேனலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது யூசர் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் வந்து கூகுளில் ஜஸ்ட் ஜாம்ப் டவுன்லோட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸ்பெல்லிங் XAMPP அப்படிங்கிறது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ், ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, ஓகே. ஸோ இப்போது இந்த கண்ட்ரோல் பேனல் வந்துருச்சு அப்படின்னா, இங்கே இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த இடம் இருக்கு இல்லையா, மாடியூல் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து என்னென்ன சர்வர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடியூல்ஸில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த அப்பாச்சி அப்படிங்கிற ஒரு சர்வர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, MySQL அப்படிங்கிற டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ MySQL பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கீழே இருக்கிறது எல்லாமே சர்வர்ஸ் தான். பட் இது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த அப்பாச்சி அண்ட் செகண்ட் இருக்கிற MySQL அப்படிங்கிறதா. ஸோ இங்கெல்லாம் வந்து லாக்ஸ் என்ன இருக்குது, கான்ஃபிகர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து இந்த அப்பாச்சி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ அடுத்து வந்து MySQL அப்படிங்கிற டேட்டாபேஸ் சர்வரோட பேர் அப்பாச்சி சர்வர் அண்ட் டேட்டாபேஸோட பேர் MySQL அப்படிங்கிற சர்வர். ஓகே, ஸோ PID அப்படிங்கிறதும் வந்திருக்கு அண்ட் போர்ட் நம்பர்ஸும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஷோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இடம் இப்போ நீங்கள் எதுக்குள்ளே போகணும் அப்படின்னா, MySQL அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரைட்டாக ஒன்று இருக்கு இல்லையா, அட்மின் அப்படிங்கிற பட்டன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ MySQL அப்படிங்கிற ஒரு டேஷ்போர்டு ஒன்று க்ரியேட் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரோம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா க்ரோமில் போகும். எட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எட்ஜில் வரும். ஸோ இல்லைன்னா ஃபயர்ஃபால் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் போகும். என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே உங்களுக்கு டைரக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டோரிங் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டோரிங் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது.
நம்ம லோக்கல் ஹோஸ்ட்லயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்க வச்சுக்கலாம் அப்படின்னா, டேட்டாஸ ஸ்டோர் பண்ற மாரி வச்சுக்கலாம். அப்படி இல்ல, நான் வந்து ரியல் டைம் சர்வர்ல பண்றேன் அப்படின்னாலும், நீங்க வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் இப்ப நீங்க Amazon, Flipkartலாம் இருக்கு. யார் யார் ஆர்டர் போடுறாங்க, இல்ல அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டாபேஸ நீங்க வந்து அதில கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டடா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அங்க நீங்க அப்டேட் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ்ல உங்களுக்கு ஷோ ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அது வேணுங்கிறப்ப நம்ம அத பார்த்துக்கலாம். வெப்சைட் மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த சர்வர்ல லைக் XAMPP சர்வர்ல தான் உங்களுக்கு வொர்க் ஆகும். அம் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. ஜஸ்ட் லோட் ஆயிட்டு இருக்கு. ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம்.